அம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறார் அம்மா. ஒன்றும் எங்களால் ஒன்றும் நேசிக்க வேண்டாம். என் அம்மா கசக்கி போடுறீங்க, வேண்டான்னா என்கிட்டயே திரும்ப கொடுத்துருக்கலாம்லம்மா. இப்போவும் இயேசு உங்களை நேசிக்கிறாருமா. வந்துட்டாங்க, வேற வேலை இல்லை இவங்களுக்கு. இனிமேல் திசைக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. ஐயா நெல்லுங்கய்யா, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாதுயா. சோர்ந்து போகாதீங்கய்யா, மனசுல எதுவும் நினைக்காதீங்கய்யா. அம்மா, ஒரு காலத்துல நானும் இதைத்தாமா விதைச்சேன், இப்போ அறுவடை செய்கிறேம்மா. எனக்கு ஆண்டவர் துணை இருக்காருமா. அப்படி என்னையா விதைச்சிய? சாட்சிய சொல்றதுக்கு நேரம் இல்லையம்மா, நான் ஊழியத்துக்கு போனோம். உங்ககிட்ட செல்போன் இருக்காம்மா? செல்போனில் யூடியூப்பில் வேம்பார் சிரில் விக்டர்னு அடிச்சிங்கன்னா அங்கே நான் விதைச்சதை பற்றி தெளிவாக இருக்கும். 20 நிமிஷம்தான், பாருங்க. யாரியா இந்த சின்ன பிள்ளை? பாருங்கம்மா, தெரியும். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏன்யா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்களுக்கு வேலையே தான் பிரதர், நாங்கள் முழு நேரமாக ஊழியம் செய்கிறோம். என்ன பிரதர்? எனக்கு தேவையில்லை, இங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதோ அங்கே இருக்காங்க உங்கள் ஆளுக்கு, அங்கே போய் பண்ணுங்க. மனுஷங்க தூங்க வேண்டாமா? காலையிலே மைக்க வச்சு கத்துறீங்க. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க. உனக்கு என்னையா? எடுத்துட்டு போயா. ஊழியம் பண்றாங்களாம், ஊழியம். சரண்யா, சரண்யா. அங்கிள், பிரைஸ் தி லார்ட். அது என்ன பிரைஸ் தி லார்ட்? வணக்கம்னு சொல்லு போதும். சரி அங்கிள், வணக்கம். உட்காரு. a plus b the whole squared is equal to a squared plus b squared plus 2ab. எங்க போற? பிளஸ்ஸி வீட்டுக்கு போறேன்ப்பா. எதுக்கு? சண்டே கிளாஸ்க்கு போறேன்ப்பா. சண்டே கிளாஸும் வேண்டாம், மண்டே கிளாஸும் வேண்டாம், வாங்க. இங்க பாருமா, வந்தியா, உன் ஃப்ரெண்டை பாத்தியா, பேசினியா, விளையாண்டியா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு சண்டே கிளாஸு மண்டே கிளாஸ்லாம் வரக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டி, கேக் எடுத்துக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. சரண்யா, நீயும் கேக் எடுத்துக்கோ. அங்கிள் எங்க ஆண்டி? வெளியே போயிருக்காங்கம்மா, இப்போ வந்துருவாங்க. வாங்க அங்கிள், கேக் சாப்பிடுங்க. என்ன விசேஷம்? கிறிஸ்மஸ் அங்கிள். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நீ கிறிஸ்மஸுக்கு கேக் கொண்டு வந்திருக்கியே, இதை மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு நான் பலகாரம் கொடுத்தா நீ சாப்பிடுவியா? தீபாவளிக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே அங்கிள், கொஞ்சம் இருங்க. ஆன்ட்டி, எனக்கு ஒரு இந்தாமா பிளஸ்ஸி.
அங்கிள் போதுமா? நான் இதை கேட்கலம்மா. நாங்கள் கடவுளுக்கு படைச்சதை கொடுத்தா சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டேன். அங்கிள் கடவுள் படைச்சதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அங்கிள். கடவுளுக்கு படைச்சது கடவுள் தானே அங்கிள் சாப்பிடணும். உங்களுக்காக நான் கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்க அங்கிள். அங்கிள் கடவுள் படைச்சதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அங்கிள். கடவுளுக்கு படைச்சது கடவுள் தானே அங்கிள் சாப்பிடணும். உங்களுக்காக நான் கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்க அங்கிள். சரி பிளஸி, நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே மறக்காமல் வந்துரு, ஓகேவா? சரி, நான் நாளைக்கு வாரேனே. சரி பாய், போயிட்டு வா, ஓகேவா? பாய். அம்மா கதவை திறங்க. எஸ்ஸப்பா, தர்மராஜ் அங்கிளுக்கு பர்த்டே எஸ்ஸப்பா. அதுக்கு நான் பைபிள் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தேவையான காசு இதில் இருக்கணும் எஸ்ஸப்பா. எஸ்ஸப்பா, தேங்க்யூ எஸ்ஸப்பா. எஸ்ஸப்பா, இந்த காசில் தர்மராஜ் அங்கிளுக்கு பைபிள் வாங்கி கொடுக்க போகிறேன் எஸ்ஸப்பா. அந்த பைபிள் மூலயமா நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க ரட்சிக்கப்படணும் எஸ்ஸப்பா. அங்கிள் வணக்கம் அங்கிள். வணக்கம். ஆண்டி சரண்யா எங்க ஆண்டி? சரண்யா டியூஷன் போயிருக்காம்மா. எப்போ வருவா? இப்போ வந்துருவாம்மா. ஹாப்பி பர்த்டே அங்கிள். நன்றி நன்றி. அங்கிள் உங்களுக்கு என்னுடைய கிஃப்ட். பிளஸி, எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதுலேயும் உங்கள் இயேசுன்னா சுத்தமாக பிடிக்காது. அப்படிப்பட்ட எனக்கு கொண்டு பைபிளை கொடுத்துருக்க. அங்கிள் பைபிள் ஒரு பெரிய பொக்கிஷம். அது நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா இந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அங்கிள். அதை நீங்கள் நம்புவீங்க அங்கிள். என்னை பற்றி உனக்கு தெரியும், ஆனால் எனக்கே பைபிள் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை. சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன் அங்கிள். கண்டிப்பாக பைபிள் படிங்க அங்கிள். சரி, பிறந்த நாள் அதுவுமா ஒரு சின்ன பிள்ளை பைபிள் கொடுத்துருக்கா. வேண்டான்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படும். சரி, நம்ம படிக்க போகிறோம், தூக்கி பரனில் போடுவோம். பிளஸி, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைவே. என்னடி செய்து? அதுவா, குடிச்சு குடிச்சு கல்லீரல் வீங்கி போயிடுச்சு பே. அங்கிள் குடிப்பாங்களா? ஆமா பே. எஸ்ஸப்பா, அங்கிளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இப்போ தான் ஸ்கேன் எடுத்திருக்காங்க. நல்ல ரிசல்ட் வரணும்னு ஜெபம் பண்ணிக்கோ பிளஸி. இனிமே குடிச்சா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க பே. நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ பிளஸி. சரி, நீனும் ப்ரேயர் பண்ணிக்கோ, நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரியா? ஒன்றும் கவலைப்படாத, எஸ்ஸப்பா கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக சுகம் கொடுப்பாங்க. சரியா? நம்ம ஜெபத்தை கண்டிப்பாக எஸ்ஸப்பா கேட்பாங்க. சரி பே, தேங்க்ஸ் பே. நீனும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ, நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரியா? சரி பே, பாய், போயிட்டு வா, ஓகேவா? மக்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஏசப்பா. நல்ல ரிசல்ட் வரணும் ஏசப்பா. அவங்க இனிமேல் குடிக்கவே கூடாது ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்படணும். டேய், என் பேர் தர்மராஜ். எனக்கு இன்னொரு பேர் இருக்குடா. நான் சிங்கம் பேரண்டா. ஓங்கி அடிச்சேன்னா 1.5 டன் வெயிட்ரா. டேய், நான் ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்ன மாதிரிடா. சரண்யா, இது நம்ம அங்கிள் தானே? வாடி, கேவலமா இருக்கு. வாடி, பேசாம வாடி. அங்க பாக்காதடி. விடுடி கைய, விடுடி கைய.
அங்கிள் எந்திரிங்க அங்கிள். அங்கிள் எந்திரிங்க. அங்கிள் எந்திரிங்க. எந்திரிங்க அங்கிள், வீட்டுக்கு போலாம் வாங்க. வீட்டுக்கு போலாம் வாங்க அங்கிள், எந்திரிங்க. ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் அவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நான் பெத்த புள்ள போதையில் கிடந்த என் பக்கத்தில் வந்தாலே கேவலம்னு நினச்சி திரும்பி பார்க்காம போகுது. ஆனால் இயேசுவை தெய்வமாக கும்பிடுற புள்ள எனக்கு பக்கத்தில் வந்து உதவி செஞ்சுது. தெய்வம்னு ஒன்று இருந்தா அது இயேசுவா தான் இருக்க முடியும். அங்கிள், பைபிள் ஒரு பெரிய பொக்கிஷம். அது நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அங்கிள். பின்பு சமாரியன் ஒருவன் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எப்பா எந்திரிங்க, எப்பா எந்திரிங்க. பிளெஸ்ஸி உங்களுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்கா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேம்மா. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள். உங்களுக்காண்டி நான் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுறேன் அங்கிள். நீங்கள் ஏசப்பாவை மட்டும் நம்புங்க அங்கிள். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க அங்கிள். அங்கிள், நீங்கள் விரும்புனா இந்த குடிப்பழக்கத்தை விட முடியும் அங்கிள். அதுக்கு ஏசப்பா உதவி பண்ணுவாங்க. இனிமே நான் அந்த குடி பக்கமே போக மாட்டேம்மா. என்னன்னு தெரியல, என்னை அறியாமலே எனக்கு அதன் மேலே ஒரு வெறுப்பு வருதுமா. அதை விட்டு தொலைச்சிட்டேம்மா. வேண்டவே வேண்டாம்மா. அங்கிள் ஜெபம் பண்ணட்டுமா? கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு வரட்டா? சரண்யா, நான் போயிட்டு வரேன். கடவுளே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. அந்த பிள்ளை எனக்காக விரதிருந்து பிரார்த்தனை பண்ணிருக்காளே. வாமா பிளஸ்ஸி. ஆன்ட்டி, அங்கிளோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சா ஆன்ட்டி? இன்னைக்கு தான் வந்துச்சுமா. இந்த இருக்கு பாரு. ரிப்போர்ட்டில் பயப்படுற மாதிரிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் சொன்னேன்ல, நல்ல ரிசல்ட் தான் வரும். ஏசப்பா கைவிட மாட்டாங்கன்னு. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணால் ஏசப்பா கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க ஆன்ட்டி. ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க ஆன்ட்டி. கண்டிப்பாம்மா. வணக்கம் அங்கிள். வாமா, வந்து உட்காருமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஜெபம் கூட்டம் இருக்கு அங்கிள். எல்லாரும் குடும்பத்தோட வாங்க அங்கிள்.
வாங்க அங்கிள். இவங்க 2 பேரும் வருவாங்கம்மா. நீங்க வரமாட்டீங்களா அங்கிள்? அங்கிள் உள்ள வாங்க அங்கிள். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். வழிபோக்கனை அடித்து பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் போட்டுவிட்டு போனார்கள். அன்பு காட்ட வேண்டியவர்கள் அவனை கண்டு விலகி போனார்கள். பின்பு சமாரியன் ஒருவன் மனதுருகி கிட்ட வந்து அன்போடு அவனை விசாரித்தான். நான் இயேசு சாமி பக்தனா மாறிட்டேன் ஐயா. அல்லேலூயா, பரலோகமே சந்தோஷப்படுது பிரதர். எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஐயா. தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க. சத்தியத்தை நல்லா அறிந்த பிறகு நானே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் பிரதர். ரொம்ப நன்றி ஐயா. ஒரு நாள் நீங்கள் ஊழியம் செய்யும்போது நான் உங்களை ரொம்ப திட்டி விட்டுட்டேன் ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் நாங்கள் எப்பவுமோ மறந்துட்டேங்க ஐயா. அதை மனசுலலாம் வைக்க மாட்டேன் ஐயா. அண்ணே, நீங்களும் என்னைய மன்னிக்கணும்ண்ணே. பாஸ்டர் ஐயா, நீங்கள் இந்த ஊழியத்துக்கெல்லாம் போகிறீங்கல்ல ஐயா, அப்போ என்னையும் கூப்பிடுங்க ஐயா. நானும் ஊழியத்துக்கு வரேன் ஐயா. கண்டிப்பாக வாங்கய்யா. நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.